பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். சங்கீதம் 32வது சங்கீதம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, போதித்து வழிகாட்டி ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, உங்களை பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற ரேமா வார்த்தை, நான் உன்னை போதிப்பேன், நான் உன்னை வழிகாட்டுவேன், நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அநேக நேரங்களில் இந்த 3 காரியத்திற்கு தான் நம்ம ஆள் தேடுவதுண்டு. இந்த 3 காரியத்துக்கு தான் நமக்கு உதவி செய்வதற்கு அநேகர் முன் வருவதில்லை. நம்மை போதிப்பதற்கு அல்லது நமக்கு நல்ல வழியை காட்டுவதற்கு, நமக்கு ஆலோசனை சொல்லுவதற்கு இன்றைக்கும் நாம் எதிர்பார்த்த ஒரு நல்ல ஆட்கள் நமக்கு கிடைப்பது கிடையாது. ஒரு சிலர் ஆலோசனை சொன்னாங்க அப்படின்னா அந்த ஆலோசனை ஏதோ லாஸ்ல தான் போய் முடியும், துக்கத்துல தான் போய் முடியும். ஒரு சிலர் வழி காட்டினாங்க அப்படின்னா சோத்திரம், ஏதோ குருடனுக்கு இன்னொரு குருடன் வழிகாட்டுகிறது போல அவர்கள் காண்பிக்கிற வழி அத்தனையும் மோசம் போக்குகிற வழியாயிருக்கும். அநேகர் சொல்லுகிற ஆலோசனைகள், அநேகர் போதிக்கிற போதனைகளே இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்மளை பாதாளத்தில் தள்ளி விடுகிறது. ஒரு உண்மையான போதனையும், ஒரு உண்மையான வழிகாட்டுதலும், ஒரு உண்மையான ஆலோசனைகளும் எந்த மனிதனிடத்தில் இருந்தும் எனக்கு வருவது கிடையாது. எல்லா ஆலோசனைகளும் துர் ஆலோசனைகள், எல்லா வழிகளும் லாஸ்ல ரொம்ப நஷ்டத்துல போய் விழுகிற அப்படிப்பட்ட வழிகாட்டுகிறவர்கள் தான் என்னை சுற்றிலும் அநேகமாய் இருக்கிறார்கள். இந்த சத்தத்தை கேட்கிற ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்டவர்களாய் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கலாம். தேவ சத்தத்தை, தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளாம அநேக நேரத்துல மனுஷனுடைய ஆலோசனையை கேட்டுத்தான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனையில நான் சிக்கி இருக்கிறேன். மனுஷனுடைய வழியை, அவன் சொன்ன வழியில நடந்துதான் இன்னைக்கு இவ்வளவு போராட்டத்துல நான் மாட்டி இருக்கிறேன். மனுஷனுடைய ஆலோசனையை கேட்டுத்தான், அவனுடைய ஸ்தோத்திரம் போதிக்கிற அந்த போதனை கேட்டுத்தான் என் லைஃபே நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன். ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில இந்த சத்தத்தை கேட்பீங்கன்னா உங்களை பார்த்து தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நான் உன்னை போதிக்க போகிறேன், நான் உனக்கு வழிகாட்ட போகிறேன், நான் உனக்கு என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட். நம்பிக்கையற்ற நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? எல்லாத்தையும் இழந்துட்டு ஒன்றும் இல்லாத வெறுமையான சூழ்நிலையில் இந்த சத்தத்தை கேட்கிறீர்களா? சகோதரனே, சகோதரியே, உன் குடும்பத்தை, உன் கையின் பிரயாசத்தை, உன் தொழில்களை மறுபடியும் ஆண்டவர் ஆலோசனை தந்து வழிகாட்டி சரியான பாதையிலே அவர் நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவரை நம்புங்கள், அவர் வார்த்தையை நம்புங்கள், அவருடைய சமூகத்தில் ஆலோசனை கேளுங்கள். Praise God. தாவீது பெரிய ராஜா, ஆனா யுத்தத்திற்கு போவதற்கு முன்னே அவர்கிட்ட ஆலோசனை கேட்பான். அவர் அழகா ஒரு மேப் போட்டு கொடுக்கிற மாதிரி மேப் போட்டு அவர் கையில கொடுப்பார். ஏன்னா அவர் ஆலோசனை கர்த்தர் அல்லவா. Praise God. சர்வ ஞானி அல்லவா. அவரை போல ஆலோசனை சொல்லுவதற்கு, அவரை போல சர்வ ஞானம் படைத்த யாரும் கிடையாது. ஓ பிரைஸ் காட். என்ன ஒரு கிருபை, என்ன ஒரு ஞானம். ஒவ்வொரு முறையும் தாவீது போற இடங்கள்லாம் அழகா மேப் போட்டு, நீ இப்படி போ, 4 பேர் அப்படி போட்டோம், அங்க 10 பேர் போட்டோம், ஒரு அசைவு ஏற்படும், அப்ப நீங்க போங்க, ஜெயிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் பல யுத்தங்கள் இப்படித்தான் நடந்துச்சு. தேவனுடைய ஆலோசனையின் பிரகாரம் தான் யுத்தம் நடந்துச்சு. அதனால தான் சாமுவேல் இறந்த உடனே சவுலால ஆட்சி செய்ய முடியல. ஏன்னா சாமுவேல் தான் தேவனுடைய ஆலோசனையை கேட்டு இந்த யுத்தத்திற்கு போகலாமா, போகக்கூடாதா, போனா எத்தனை பேர் போகணும், போனா எப்படி ஜெயிக்க முடியும்,
சாமுவேல் இறந்த உடனே சவுலுக்கு கையும் ஓடல கால் ஓடல, ஏன்னா ஆலோசனை சொல்லுவதற்கு இல்லையே. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அநேகர ஆலோசனை இல்லாம நஷ்டத்துல விழுந்த நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஆலோசனை கர்த்தர் உன் அருகாமையிலே வந்து உங்களை வழி நடத்துவேன் என்று வாக்கு தத்தம் பண்ணுகிறார். நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. இனி நஷ்டத்துல நீங்க விழுந்து போக மாட்டீங்க. இனி அகல பாதாளத்துல உங்களுடைய கையின் பிரயாசம் விழுந்து போகாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவைகளை கட்டி எழுப்புவேன் என்று வாக்கு தத்தம் பண்ணுகிறார். நம்புங்கள். பிரைஸ் காட், ஹalleluya. பிள்ளையை ஏரோது கொலை செய்ய வகை தேடுகிறான்னு சொன்ன உடனே எவ்வளவு அழகா ஆலோசனை கொடுக்கிறார். சாஸ்திரிகளுக்கு ஒரு ஆலோசனை, யோசேப்புக்கு ஒரு ஆலோசனை. அந்த ஆலோசனைகளை அழகா சொல்லி பிள்ளையும் குழந்தையும் எவ்வளவு அழகா கர்த்தர் காப்பாற்றினார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் என்னை அழிப்பதற்கு வந்தாலும் அப்பா எனக்கு நல்ல ஆலோசனையை கொடுத்து என்னை நடத்த வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் நம்புங்கள். சத்துருடைய திட்டங்கள் ஒன்றும் என் வாழ்க்கையில நிறைவேறாது. கர்த்தர் அழகா ஐடியா கொடுப்பார். ஆண்டவரை போல அந்த ஐடியா கொடுக்கிறதுல வேற யாருமே கிடையாது. சாலமோன் முதல் சொன்ன தீர்ப்பே தேவனுடைய ஞானத்தினால் வந்த வெளிப்பாடு. தேவன் சொன்ன ஆலோசனை முதல் தீர்ப்பே ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு தீர்ப்பு. ஒரு குழந்தைக்கு 2 பேர் சண்டைக்கு வர்றாங்க. இது என் குழந்தை என் குழந்தை, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். ஆனா அந்த ஞானத்தை பாருங்க. ஒரு பட்டயத்தை எடுத்து 2 பேருக்கும் பாதி பாதியா நீ அறுத்து போடுன்னு சொன்ன உடனே உண்மையான தாய் தன்னுடைய குழந்தை சாவை விரும்பாமல், என் குழந்தை அவட்ட இருந்தாலும் பரவாயில்ல நல்லா இருக்கட்டும் சொன்னா பாத்தீங்களா? அது தேவனுடைய வெளிப்பாடு, அந்த ஞானத்தின் வெளிப்பாடு. அதனால தான் சாலமோனுடைய ஞானத்தை பார்த்து எல்லாரும் வந்தார்கள். அது சாலமோனுக்கு தெரியும், நான் சின்ன பையன், இது என்னால் உண்டானது அல்ல, இது என்னை உண்டாக்கின, என்னை வேறு பிரித்த, என்னை தூக்கி எடுத்த, எனக்கு ராஜ பதவியை கொடுத்த என் ஆலோசனை கர்த்தர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆலோசனை இல்லாத ஜனங்கள் இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள். ஜனங்கள் சோத்திரம் நஷ்டத்தை அனுபவிப்பார்கள். நல்ல ஆலோசனை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். நான் அந்த வார்த்தை தீர்க்க தரிசனமா சொல்லுவேன். கண்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். எவ்வளவு கேர்ஃபுல்லா, ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சு உங்களுக்கு ஆலோசனை செய்வோம். சில காரியத்தில் முடிவெடுக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இந்த சத்தத்தை கேட்கறீங்களா? உங்களுக்கு தான் அந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார். நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உன் லைஃபை குறிச்சு, உன் மேரேஜ் லைஃபை குறிச்சு, உன் வேலையை குறிச்சு, உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து தெளிவான முடிவு எடுப்பதற்கு நான் உனக்கு பாதை காட்டுவேன், நான் உனக்கு வழியை காட்டுவேன், என் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நான் உன்னை போதிப்பேன். நம்புங்கள். உங்க பிள்ளைகளை ஆண்டவருடைய கையில ஒப்பு கொடுங்க. உங்க பிள்ளைகளை, ஆண்டவரே என் பிள்ளைகளை நீங்க போதிங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நீங்க வழிகளை காண்பீங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைங்க உங்க சத்தத்தை கேட்கலையா, செவி கொடுக்கலையா? இந்த வார்த்தை அப்படியே தீர்க்க தரிசனமா சொல்லுங்க. என் பிள்ளையின் மேல கண் வைத்து இந்த வார்த்தை அப்படியே சொல்லுங்க. இந்த வார்த்தையை கர்த்தர் ஒரு சிலருக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். கர்த்தர் கண் வைக்க போகிறார். பிரைஸ் காட், ஹalleluya. உங்க குடும்பத்தின் மேல கர்த்தர் கண் வைக்க போகிறார். உங்க பிள்ளையின் மேல கர்த்தர் கண் வைக்க போகிறார். உங்க கையின் பிரயாசத்தின் மேல கர்த்தர் கண் வைக்க போகிறார். உங்க எதிர்கால வாழ்க்கையின் மேல ஆண்டவர் கண் வைக்க போகிறார். நான் சொல்லுகிறேன், அப்பா கண் வைத்தால் சரியான ஆலோசனையில நீங்களும் உங்கள் குடும்பமும் ஸ்திரமாயிருப்பீர்கள் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நம்புங்கள். சொல்லுங்க, ஆண்டவரே கண் வைங்கப்பா, கண்ணு வச்சு ஆலோசனை சொல்லுங்கப்பா, கண்ணு வச்சு வழியே காட்டுங்க ஆண்டவரே. செபிக்க செபிக்க தேவனுடைய கண்கள், பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற கண்கள் இப்பொழுது இறங்கி வந்து உங்க சிறையிருப்ப எதிலெல்லாம் நஷ்டம் அடைந்தீர்களோ அதிலிருந்தெல்லாம் கர்த்தர் தூக்கி எடுக்க போகிறார். கண்களை மூடி செபிங்க பார்க்கலாம். பிரைஸ் காட், ஹalleluya. நல்ல ஆலோசனை தருகிற ஆலோசனை கர்த்தனே, சர்வ ஞானி படைத்த சர்வத்துக்கும் ஞானமுள்ள ஞானவானே, என் ஜனங்கள் அநேக காரியங்களில் முடிவெடுக்க முடியாம கஷ்டத்தோடு இருக்கிறாங்க. கண்ணோக்கி பாருங்கப்பா, அவங்கள போதித்து வழி நடத்துங்கப்பா, நல்ல வழிகளில நடத்துங்கப்பா. அவங்களுக்கு கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லுங்கப்பா. மனுஷனுடைய கண்கள் அல்ல, ஸ்தோத்திரம், மற்ற தலைவருடைய கண்கள் அல்ல, தெய்வீக கண்ணை வச்சு என் ஜனங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அவங்கள வெளியே கொண்டு வாங்கப்பா. யாரெல்லாம் அந்த சத்தத்தை கேட்கிறாங்களோ தேவனுடைய கண் அந்த குடும்பத்திற்கு ஒரு பெரிய மாற்றத்தை, பிரேக் துருவை ஏற்படுத்தட்டும் செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். அந்த கண் அழகாய் உங்களை நடத்த போகிறது. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.
அநேகருடைய வாழ்க்கையை சரியான பாதையில கர்த்தர் நடத்துவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.